முத்துப்பாண்டி சார் வணக்கம். வணக்கம் சார். முத்துப்பாண்டி சார், 1/12/2025 அன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் உச்சிப்பிள்ளையார் கோவில் மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாலை 3 மணிக்கு கோட்டாட்சியர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்குது சார். அந்த கூட்டத்தில் மலையின் மீதுள்ள சிக்கந்தர் பாதுஷா நிர்வாகத்தினரால் மேற்படி தர்காவிற்கு உடைய இடத்தில் இருந்து 15 மீட்டர் தள்ளி எங்கு வேண்டுமானாலும் தீபம் ஏற்றிக்கொள்ள உயர்நீதிமன்ற ஆணைப்படி ஆட்சேபனை இல்லை என்று அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிலையில் வருடம் 2005 அன்று மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றும் நாளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இரு தரப்பினராலும் ஏற்படாது என்றும் உறுதியளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்குது 2005 சார், சரியா? 2005 இப்படி ஒரு முடிவெடுக்கப்பட்ட பிறகு அது 2025 20 ஆண்டுகள் காத்திருப்பதற்கு என்ன காரணம் சார்? இல்ல, அது நம்ம இந்த பிரச்சனைய அவங்க 15 மீட்டர்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த 15 மீட்டர் எங்க இருந்து 15 மீட்டர்? தர்காவில இருந்து 15 மீட்டர் தான் தெளிவா இருக்கு. தர்காவினுடைய எல்லையில இருந்து 15 மீட்டர். தர்காவினுடைய எல்லை இங்க இருந்து நம்ம போறப்ப திருப்பரங்குன்றம் மலைக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு தடவை என்னோட கேமராவோட வாங்க, அப்பதான் நம்ம பேசுறது சரியா. மலை பாதை போய் நெல்லித்தோப்பு அப்படின்னு ஒரு இடத்துல முடிவடையும். சரி, அதுல வலதுபுறம் போனீங்கன்னா தர்காவுக்கு போகலாம், இடதுபுறம் போனீங்கன்னா நம்ம இந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம். சரி, இப்ப இந்த எல்லை நெல்லித்தோப்போட நின்றுச்சு. எங்கன்னா தர்காவினுடைய எல்லை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்ப காலகட்டத்துல அந்த நெல்லித்தோப்பு பகுதியிலேயே ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு எல்லாம் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா அது காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும், கீழே நிறைய பள்ளிவாசல்கள் வந்துருது, இது பண்ணிட்டாங்க. அங்கங்க நிறைய வந்ததுனால இப்ப அங்க தொழுகைகள் நடக்கிறது பெரும்பாலும். சரி, சரிங்களா? இப்ப இந்த நெல்லித்தோப்பு பகுதியில இருந்து 15 மீட்டர் இந்த பக்கமும் போலாம். நீங்க பள்ளிவாசலினுடைய உச்சி இருக்குல்ல, அந்த தர்காவின் உச்சியில இருந்து அந்த பக்கமும் போகலாம் 15 மீட்டர். சரி, அந்த இடம் தான் ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இப்ப இவங்க போகிறதா இருந்தா தர்காவின் பகுதிக்குள்ள போய் அந்த இடத்துல போடணும்ன்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனை சார். 15 மீட்டர்னா இன்னொரு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது சார். ஒரு மீட்டர் 3.3 அடின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஒரு 40 அடி டிஸ்டன்ஸ், அவ்வளோ 50 அடி டிஸ்டன்ஸ், அவ்வளவுதானே சார்? சரிங்க சார், இருக்கட்டும். அதை இந்த பக்கம் ஏத்துங்க. நெல்லித்தோப்புல இருந்து இந்த பக்கம் உச்சி பிள்ளையார் பரவலியில ஏத்துங்க. பள்ளிவா தர்காவின் இடத்துக்குள்ள போய் நான் ஏத்துவேன்னு சொல்றதுதானே பிரச்சனை. அப்படி சொல்லலன்னு இப்ப சொல்லுவாரு, டிவில சொல்லுவாரு, நீதிமன்றத்துல சொல்லுவாரு, எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு. ஏன்னா 1949 நாங்க பாத்துட்டோம் இந்த கதையெல்லாம். சரி, பாபர் மசீது இடிப்புல அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், வழிபாடு மட்டும், நாங்க உள்ள போய் ராமர சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம், சரி, சிலை வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு பாபர் மசீது இருக்குதா இல்லையா? இடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க? 91 மேல ஏறி உடைச்சாங்க. இப்ப 2025 பாபர் மசீது இருக்குதா, ராமர் கோயில் இருக்குதாங்க? அதையெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோமா? அன்னைக்கு அந்த தலைமுறை போராடுமா இல்ல சமரசமாயிருமா? அப்ப நீங்க ஒருத்தவங்க இந்த நாட்டுல ஒருத்தருக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாரும், இந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தின் நீதிபதியை விட, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை விட, இந்தியாவினுடைய பிரதமரை விட, இந்திய குடியரசுத் தலைவரை விட எது உயர்ந்தது என்றால் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது. ஓகே, அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி நடக்கின்றதா நாங்க கேட்கிறோம். ஓகே, அந்த அரசமைப்பு சட்டத்தை தங்களுக்கு ஏற்றார் போல வளைத்துக் கொள்வதல்ல ஜனநாயகம். நாங்க இப்ப 15 மீட்டர்ன்றது இந்த பக்கம் 15 மீட்டர் எடுத்துக்கலாமே, ஏன் நீங்க தர்கா வழியில போய் 15 மீட்டர் எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க? அதுதானே சிக்கலா வருது. தர்காவினுடைய எல்லை பகுதி இப்ப வரைக்கும் பிரிக்கப்பட்டிருக்கா? காட்சி விஸ்வநாதர் கோயிலுடைய எல்லை என்னன்னு அவங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்து சமய அறநிலையத்தின் கட்டுப்பாட்டுல உள்ள இடம் எதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால? எதுவுமே இல்லை, எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்ல இருக்குது. அப்புறம் இதோட சேர்த்து நீங்க இந்த பிரச்சனையும் கொண்டு போனீங்கன்னா
இந்து சமய அறநிலையத்துறை இடத்த பாக்குமா, போலீஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் பாக்குமா, அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் வந்து மக்களின் பாதுகாப்பு குறித்து யோசிப்பாரா? இவங்களோட பிரச்சனையை டீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே. இப்ப நீங்க சமரச கூட்டம் போட்டீங்க, நீங்க 2005லயே பேசுனீங்கன்றீங்க. இப்ப 2017 ஒரு டபுள் பெஞ்ச் தீர்ப்பு ஒண்ணு வந்துச்சு, அதையே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஒரு ஆர்டிஓ தாசில்தார் போட்ட உத்தரவை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்றீங்க. அங்க உள்ள 2017 டபுள் பெஞ்ச் 17 டபுள் பெஞ்ச் தீர்ப்பு கொடுக்குது. இந்த உச்சி பிள்ளையார் கோயில்கிட்டே நீங்க தீபம் ஏத்தணும்னு சொல்லுது. அதையே எதிர்த்து நீங்க வேலை செய்றீங்க. ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? உயர் நீதிமன்றத்தினுடைய டபுள் பெஞ்ச் சொல்லிடுச்சுன்னு ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஆர்டிஓ சொல்றதை நாங்க ஏத்துக்கணுமா? 2005 ஒரு 15 மீட்டர்ல போய் ஏத்துக்கன்னு சொல்றத அந்த டபுள் பெஞ்ச் சொன்னதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? இவங்க ஒரு சிங்கிள் பெஞ்சுக்கு கொண்டு போவாங்களா? அவர் உத்தரவு போடுவாரா? அவர் உத்தரவு போட்ட உத்தரவுல வந்து ஒரு நாள் கூட டைம் கொடுக்க மாட்டாரா? அரசு கேட்டு கெஞ்சுமா? அரசுக்கு எந்த விதமான நேர நெருக்கடியும் கொடுப்பாரா? சார், அதாவது என்னன்னா, இந்த வழக்கு திரு ராம ரவிக்குமாரால் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குடைய மெயின் பெட்டிஷன் வந்து 32,317. அது ஃபைல் பண்ண டேட் வந்து 7/11/2025 சார். அதுக்கு நம்பரான அதுக்கு 7/11/2025. அது நம்பரான டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிட் பெட்டிஷனுக்கு எஸ்ஆர் நம்பர்ல இருந்து அதுக்கு டபிள்யூபி நம்பர் கொடுத்த தேதி வந்து 10/11/2025. சரியா? 1/12 20 நாள்ல சார், வெறும் 20 டேஸ்ல 20 நாள்ல இந்த ஆர்டர் வந்து பாஸ் செய்யப்பட்டிருக்குது. இதுதான் நீங்க கேக்குறீங்க இல்லையா? இவ்வளவு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டீங்க. ஒண்ணுல நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணிட்டீங்க. சரி, 20 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு கூட சொல்லலாம். இது 20 டேஸ். அதுக்கு நேரடியா மாண்புமிகு நீதிபதி அந்த இடத்துக்கு போய், ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான கேஸுங்கிறதுனால அவரே நேரடியாக போய் ஆய்வு செய்துதான் இந்த ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்காரு. சரி, ஆய்வு செய்யட்டும். அவருக்கு அந்த உரிமையெல்லாம் இருக்குது. நான் கேட்கிறேன், ஏன் தர்கா தரப்பை ஏன் கேட்கல? அரசு தரப்பை ஏன் கேட்கல? இல்ல சார், எல்லாருமே பெட்டிஷனர் தான் சார். எல்லாருமே எதிர்மனுதாரர்கள் தானே? எதிர்மனுதாரர் தான். அவங்கள வந்து ஒரே நாள் தான். அவங்களுக்கு என்னைக்கு வந்து கொடுத்தாங்கன்னு கேளுங்க. பெட்டிஷனர் எதிர்மனுதாரரா அவங்களை என்னைக்கு சேர்த்தாங்கன்னு கேளுங்க. தர்கா தரப்ப சார், தர்கா தரப்பு 6வது எதிர்மனுதாரர் சார். ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா சார். அவங்க கேக்குறாங்கல்ல சார், இப்ப வந்து நீங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீங்க. ஒரு தீர்ப்பு தீர்ப்பு வந்துருச்சு. வந்த உடனே நீங்க நேத்து வந்து 3ஆம் தேதி வந்து தீபம் ஏத்தணும்னு ஆர்டர் அப்படி வச்சுக்கோங்க. அது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் ஏத்தணுமா, பெட்டிஷனர் போய் ஏத்தணுமா? பெட்டிஷனர் தானே ஏத்தணும்னு சொல்லி இப்ப ஆர்டர். அதுதான் ஏத்துறேன். அரசாங்கம் உங்களுக்கு தேவை என்ன? தீபம் ஏத்தணும், அவ்வளவுதானே. இந்து சமய அறநிலைத்துறை வந்து நிர்வாகிகள் இத போய் மேல ஏத்துங்கன்னு சொல்றது எப்படி இருக்குது? இவர் பெட்டிஷனர் போய் ஏத்துறேன்னு சொல்லி சொன்னார்னா அவர் மட்டும் சும்மா போவாரு? அவரு அங்க எவ்வளவு பேரை கூட்டி வச்சிருந்தாரு பாத்தீங்களா? 2 நாள் அங்கேயே உருது புருண்டு இது பண்ணாரு. அதை விடுங்க, அது நடந்துருச்சு. ஆமா. அதாவது இதுல வந்து திமுக அரசுக்குமே வந்து பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு இருக்குதுன்னா, ஆரம்பத்திலே இவங்க பிப்ரவரியில தொடங்கினதுல இருந்து வெறுமனே இந்த இதை மட்டும் அவங்களும் அரசியல் ரீதியான நடவடிக்கையில மட்டும் இருந்துட்டாங்களே தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வேலையை தொடங்கல. ஓகே. நான் ஹெச்ராஜா அவர்கள் பேசும்போதே நான் ஒரே ஒரு கூட்டத்துல பேசினேன் சார். இதே திமுக அரசு என்னை கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணிருச்சு. நான் ஒண்ணு தேச துரோகத்துக்கு எல்லாம் பேசல. ஆனா அவர் மத பிரிவினை வாரத்துக்கு பேசுறாரு. அவர் கைது செய்ய மறுக்குது. ஓகே. நீங்க இதுல முருக பக்தர்கள் மாநாட்டுல பேசுனதுக்கு எஃப்ஐஆர் இருக்கு. யாரையும் கைது செய்யல. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மள கேட்கறதுக்கு ஆள்ல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்க நினைச்சதை செய்யதான் செய்வாங்க. இந்த விடயத்திலுமே சிஓபி அவர்கள் வந்து நான் வந்து பண்ண மாட்டேன், போனா கலவரம் வரும், பிரச்சனை வரும்னு அவர் முடிவெடுத்தார். அவர் தன்னிச்சையா முடிவெடுத்திருப்பாரு நினைக்கிறீங்களா? அரசாங்கத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில தான் ஒரு உத்தரவு தான் அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் சிஓபி. புரியுது. இப்ப வந்து நான் கேள்வி எழுப்புறேன்னா, லாரண்டாடு பிரச்சனை வரும்னு திமுகவுக்கு தெரியுமா தெரியாது? உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாது? எவ்வளவு பெரிய மாப்பு கூடுதுன்னு தெரியுமா தெரியாது? தெரியும். என்ன நடந்துற போதுன்னு அவங்க இருந்துட்டாங்க. இதே இத இவங்க சட்டப்படி இன்னும் வலுவாட்டு அடிச்சிருந்திருக்கலாம். சரிங்க சார், சரி நான் முடிக்கிறேன். அதாவது பாஜகவுக்கும் RSSக்கும் கடவுள்களின் மீது நம்பிக்கை கிடையாது.
அதனாலதான் நேத்து கார்த்திகை தீபம் ஏத்த போனது இன்னைக்கு திருப்பி போய் மூணு நாளும் ஏத்தணும். கார்த்திகை தீபம் சார். நேத்து இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கார்த்திகை தீபம் சார், தான் ரொம்ப சார். ரொம்ப நன்றி இன்னைக்கு சார். ஒரு சாதம் ஏத்துறாங்க, நாளைக்கு ஒரு சாதம் சார், ரொம்ப ஏத்துறாங்க நன்றி. சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் இதுவே சார்பாக போதும் சார். நிகழ்ச்சியில் கோர்ட்ல பங்கேற்ற ஆகம விதிக்கு எதிராக ஆகம செயல்பட்ட விதிக்கு அன்றத்துக்கு இது போதும். நாளைக்கு இருக்கு சார்.